தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர்கள் கட்சியின் மாநில தலைவரும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் எஸ்.கே. செல்வம் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் போது சாத்தனூர், தாணிப்பாடி, பெருங்களத்தூர், ராண்டபுரம், ரெட்டிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் மக்கள் அமோக வரவேற்பு அளித்தனர். எங்கள் சின்னமானது சிறு உரலும் உலக்கையும் சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அவரை மக்கள் மனதில் எடுத்துக்கொண்டு எங்கள் ஓட்டு உங்களுக்கு என்று வாக்குறுதி அளித்தனர். மிகுந்த மகிழ்ச்சியுடன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். உடன் கே. தனலட்சுமி, செந்தில், ஆறுமுகம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். திருவண்ணாமலை நாடாளுமன்ற வேட்பாளருக்கு நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் 2024க்கான இந்த தேர்தலில் தமிழகம் ஏன் இந்திய திருநாடே திருவிழா கோலம் கொண்டு தேர்தலுக்கான ஆயத்த பணியை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 75 பைசா வேலைக்கு இந்த சாத்தனூர் அணை கட்டும் போது வேலைக்கு வந்ததாக சொல்வார்கள். இப்படி எண்ணற்ற தொழிலாளர்களின் உழைப்பை வேர்வையை சிந்தி உருவாக்கப்பட்ட இந்த சாத்தனூர் நீர்த்தேக்கம் தமிழகத்திலே பல சினிமா படங்களை எடுக்கக்கூடிய ஒரு புகழ்மிக்க நகரமாக இந்த சாத்தனூர் இருந்தது. ஆனால் இந்த தமிழகத்திலே குறிப்பாக இந்த தன்றாமட்டு தொகுதி என்று ஒன்று இருந்தது. அந்த தொகுதியை காலி செய்தார்கள். அந்த காலி செய்தவர் தலைவர்கள் யார் என்று உங்களுக்கே தெரியும். ஆனால் இந்த சாத்தனூர் பகுதியில் இருக்கின்ற எவருக்காவது கட்சியிலோ இல்ல எம்எல்ஏ பதவி, எம்பி பதவி, சேர்மன் பதவி ஏதாவது வழங்கி உங்களை எல்லாம் யாராவது அழகு பார்த்தார்கள் என்றால் நிச்சயம் மிகப்பெரிய அரசியல் அடிமைகளாகத்தான் உங்களை வைத்திருந்தார்கள் என்று மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், தெரிவிக் கொள்கிறேன். காரணம், நாம் எல்லா ஊருக்கும் தண்ணி கொடுக்கின்ற சாத்தனூர் நீர் தேக்கத்தின் திட்டம் நம் ஊரில் இருக்கிறது. பலன் நம்மூருக்கு இல்லை. ஆனால் எங்களை போன்ற சிறு கட்சிகளை நீங்கள் ஆதரித்தால் நிச்சயம் சத்தியமாக சொல்கிறேன், இந்த சாத்தனூர் இந்திய திருநாட்டிலே அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே மிகப்பெரிய வரலாற்று புகழ்மிக்க நகரமாக இருந்தது. இன்று காலப்போக்கிலே சுத்தமாக அழிந்து போனது என்று தான் சொல்ல வேண்டும். மத்திய அரசின் நிதியிலிருந்து மிகப்பெரிய நிதியை ஒன்று பெற்று இந்த சுற்றுலா தலத்தை உலக தரத்திற்கு என்னால் சத்தியமாக கொண்டு வர முடியும். எனக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் தந்தால்